வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்மளோட இந்த வேகமான, குழப்பமான வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு நம்ம மறந்து போன பழங்காலத்து ஞானத்துல தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற சில குறிப்புகளை வச்சு அப்படிப்பட்ட 2 விஷயங்களை ஆழமா அலச போறோம். ஆமாம், முதல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சின்ன சின்ன தடைகளை தாண்டறதுக்கு உதவுறதா சொல்லப்படுற ஒரு சக்தி வாய்ந்த மன்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஜோதிடத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போவோம். இது ராசி பலன் சொல்றதில்ல. துலாம் ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசியோட சின்னத்துக்கும் பின்னாடி இருக்கிற உளவியல், அவங்களோட ரகசிய குணங்கள்னு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். சரி, இந்த எல்லா தகவல்களும் VK911 என்கிற மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த பால வீர ஆஞ்சநேயர் மந்திரம் நிஜமாவே வேலை செய்யுமா? அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. ஆமா, அதே போல இந்த ராசி குணங்கள் வெறும் பொதுவான கணிப்புகளா இல்லாம ஒவ்வொரு ராசியோட மிருகம் அல்லது பொருளோட சின்னத்துக்கும் மனுஷ குணத்துக்கும் என்ன தொடர்புன்னு ஆராயறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த பால வீர ஆஞ்சநேயர் மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஆனா வெறும் நம்பிக்கையேன்னு இல்லாம நடைமுறையில இது எப்படி உதவுதுன்னு சில உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா, அந்த உதாரணங்கள் தான் இது ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கூட்டமான பேருந்துல ஏறணும்னு வச்சுக்கோங்க. ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு 7 முறை மனசுக்குள்ள சொன்னா, நீங்க ஏறும்போதும் உங்களுக்கு இடம் கிடைக்கும் போதும் கூட்டம் இல்லாம இருக்கும்னு அந்த மூலத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஏறி உட்கார்ந்த பிறகுதான் அடுத்த ஸ்டாப்ல கூட்டம் ஏறணும்னு ஒரு அனுபவ பகிர்வு இருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு விதமான காக்கத்தாலிய நிகழ்வா இருக்கலாமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது தர்க்கம் இருக்கா? அதாவது இது எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த மூலம் ஏதாவது விளக்குதா? அது ஒரு நல்ல கேள்வி. அந்த மூலம் இதை ஒரு ஆமானுஷ்ய சக்தியா பார்க்காம ஒரு விதமான ஆற்றல் ஒருங்கமைப்பு மாதிரி தான் சொல்லுது. வாகனம் ஓட்டும்போது டிராஃபிக்ல மாட்டுனா இதை சொல்லும்போது நமக்கு முன்னாடி போற வாகனங்கள் வேகமா நகர்ந்து வழி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மன்னார்குடியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் பைக்ல கிளம்பும்போது இத சொல்லிக்கிட்டே போனா வழியில எந்த போலீஸ் கெடுபிடியோ தேவையில்லாத தடைகளோ வராதுன்னு அனுபவத்துல உணர்ந்ததா ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ இது நம்மளோட கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு விதமான நேர்மறை ஆற்றலை உருவாக்குற ஒரு உளவியல் கருவி மாதிரி தானா? நம்ம மனசுல ஒரு விஷயத்த ஆழமா நினைக்கும் போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்னு சொல்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. அந்த இடத்துக்கு வரீங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை சந்திக்கணும்னு தீவிரமா நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவரே எதிர்பாராம நம்ம முன்னாடி வர்றதோ இல்ல ஃபோன் பண்றதோ நடக்கும்னு சொல்லப்படுது. இது நம்ம எண்ணத்தோட தீவிரத்தை அதிகப்படுத்துற ஒரு கருவி. காணாம போனவங்களை கண்டுபிடிக்கவும் இது உதவுறதா குறிப்பு இருக்கு. அப்படியா? அந்த மந்திரம் என்னது? மந்திரம் இதுதான்.